விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே காவேரி போய் தேடுறாரு. காவேரி இங்கே மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து காவேரி பக்கம் ஓடி போகிறாரு. இங்கே காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க. என்ன சொல்வாருன்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. நைட்டெல்லாம் உன்னை பார்க்காம என்னால் தாங்கவே முடியல காவேரி, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடி, உன் ஞாபகமாகவே இருந்ததுன்றாரு. அதை கேட்ட காவேரி அப்படி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே நான் மிஸ் பண்ணிங்களான்னு கேட்குறேன். ஆமாம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ண காவேரி. நேற்று வந்து உனக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனல, அதுக்கப்புறமாவும் உனக்கு ஃபோன் பண்ணேன், அப்பவும் நீ சரியாக பேசலை, அதான் கஷ்டமாக இருந்தது. நேற்று நைட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. என்னது, எனக்கு ஃபோன் பண்ணாரு, லெட்டர் எழுதினாரா, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, நான் இவர்கிட்ட ஃபோனில் பேசலையே, லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காவேரி, என்ன யோசிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து நீ ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தியா காவேரி, நான் நைட்டு உங்ககிட்ட பேசல இருந்தேனே, என் மேலே கோவமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் வந்து வருது காவேரிக்கு. அதை பார்த்துட்டு, என்ன காவேரி ஏண்டி அழுவுற அப்படின்னோடனே, இல்லைங்க உண்மையிலே நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற காவேரி, இல்லைங்க நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம், நீ வந்து அப்புறமா தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல அப்படின்னோடனே, அதை நான் விளையாட்டுக்கு சொன்னேன் காவேரி, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, நீ தாண்டி என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. என் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நெத்தியில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே பார்த்து காவேரி வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து விஜயை கட்டிட்டு அப்படியே அழறாங்க. கண்ணீர் ஃபுல்லாகவே காவேரிக்கு அப்படியே வந்து ஓடுது. அடுத்து வந்து விஜய் சொல்கிறாரு, சரி காவேரி நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினேன்றாரு, அதே டைமில் வந்து நான் லெட்டர் எழுதி வச்சிட்டேன்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது இது ஏதோ நடந்திருக்கு, விஜய் எப்பவும் போல தான் இருந்திருக்காரு, நம்ம தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்க குழம்பியிருக்கோம், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ராகினி தான் காரணமாக இருக்கும், இப்போ ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபோன் வந்து வச்சுட்டு குளிக்க போயிடுறாரு. அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ராகினி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதில் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் வந்து ஒரு நிமிஷம் வந்து காவேரி கிட்டே பேசியிருக்காரு. அது எல்லா இடத்த பார்த்தா காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்னா இது நம்ம ஃபோனில் வந்து மிஸ்டு காலும் இல்லை, ரிசீட் காலும் இல்லை, எதுவுமே இல்லையே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபோன் வச்சுட்டு போனது, அப்பப்போ மறந்துட்டு போனது எல்லாத்தையும் காவேரி வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகினி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா. என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவள் தான் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா, என்னை திசை திருப்பி விட எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கா, என்னையும் விஜயும் பிரிக்கிறது தான் அவள் நோக்கம், அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, விஜய் மனசில் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், நீ மட்டும்தான் இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ண ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. காவேரி ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளமா, அதனால் நான் போயிட்டு வரேன், கோச்சுக்காதடி அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி நான் வந்து சீக்கிரமாக வந்துடுறேன் போதுமா அப்படின்னோடனே, சரி வெண்ணிலாக்கு எப்படி இருக்குங்க, அதை பற்றி சொல்லலை அப்படின்றாங்க. வெண்ணிலாக்கு டாக்டர் வந்து பழைய நினைவுகளாக வர நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்க சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் வெண்ணிலாவை அப்படின்றாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து என்ன காவேரி முகம்லாம் அப்படியே பளபளன்னு இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னோடனே, விஜய் வந்துட்டு போனார் அதுதான் விஷயம் அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, பாய்ங்க அப்படி சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு வராங்க. என்ன இவ இப்படி பண்ணுறா, விஜய் எப்போ வந்தாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நீ பண்ண தில்லாலங்கடி வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு, ஏன் ஃபோன் எடுத்து என்ன மாதிரி பேசியிருக்க, என் ஃபோனில் இருக்க அவர் மிஸ்டு கால் எல்லாத்தையுமே வந்து இரேஸ் பண்ணியிருக்க, என்னென்ன வேலை நீ பார்த்துருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி அப்படின்னோடனே, இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சு போச்சா, நான் அம்மா பண்ணேன் இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. உனக்கு அசிங்கமாக இல்லை எப்படி சொல்கிறதுக்கு, இங்கே பாரு எனக்கு ஒன்றும் அசிங்கமாக இல்லை, நான் அதான் சொல்லிட்டேன்ல, உன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுறதுக்கு என்னால் முடியும், அதை தான் நான் செஞ்சேன். என்ன விஜய் சேர்ந்துட்டாருன்னா ரொம்ப ஓவராக போறியா, இன்னமும் வெண்ணிலா இங்கே தான் இருக்கா, எப்போ வேணாலும் பழைய ஞாபகம் வெண்ணிலாவுக்கு வரும், அப்போ தானே இருக்குது கச்சேரி அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, என்னன்னாலும் சரி விஜய் என்னோட புருஷன் புரியுதா, எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் அவர் என்னை விட்டு தர மாட்டார், அதனால் நீ ரொம்ப ஆட்டம் போட்டல கொஞ்சம் அடங்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது ராகினிக்கு. இந்த மாதிரி நடந்துருச்சு, இவங்க 2 பேர் பிரிக்கலான்னு இவ்வளோ பண்ணி கூட கடைசியில் இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டு மறைச்சிட்டே போகிறாங்க. காவேரியே இதோட முடியுது.